கிட்ஸுக்கு ஸ்கூல் திறந்துட்டாங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஈஸியாக ஹெல்த்தியாக சட்டுன்னு முடிகிற ஒரு ஒன் பாட் ரெசிபி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து இந்த ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ணுறேன். நீங்கள் நார்மலான பாட்டில் கூட பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துங்க. இப்போ இது ஹீட் ஆனதும் இதில் வந்து 1 இன்ச் பட்டை 2, ஒரு கல்பாசி, ஒரு மராத்தி முக்கு, 3 கிராம்பு சேர்த்துங்க. ஏலக்காய் நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்நேரம் பார்த்து எங்கள் வீட்டில் ஏலக்காய் இல்லை, அதனால தான் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துங்க. இப்போ இது வதங்குற அளவுக்குள்ள உப்பு சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துங்க. இது கூட வந்து இப்போ நம்ம காய்கறி சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு லைட்டாக பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் வந்து கேரட் 2, பீன்ஸ் வந்து 7லேருந்து 8, ஒரு சின்ன காலிஃப்ளவரில் பாதி சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்துச்சுன்னா கால்வாசி போதும். இப்போ இந்த காய்கறியை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட வந்து நீங்கள் வந்து புதினா இலை இல்லைன்னா வந்து மல்லிக்கீரை சேர்த்துக்கலாம். அன்னைக்கு அதுவும் பார்த்து எங்கள் வீட்டில் இல்லை, அதனால தான் நான் வந்து டவுன் பட்டா இலை சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஒயிட் பெப்பர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதில் வந்து எனி நூடுல்ஸ் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. இல்லைன்னா கூட இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 15 நிமிஷம் ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ் 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் 1 கப் அளவு வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு கொஞ்சமான தண்ணியில் வந்து 15 நிமிஷம் வந்து ஊற வச்சுருங்க. பட்டாணி வந்து சின்ன பாக்கெட்டில் கிடைக்கும், அதை வந்து வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து 1/2 கப்பில் வந்து பால் சேர்த்துக்கோங்க. பாலை வந்து ரைஸில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ரைஸை வந்து வெஜிடபிள்ஸோடு வந்து ஓரளவு வறுத்துக்கிட்டோம், அதனால் வந்து ரொம்ப விசில் வச்சு எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. இப்போ இது கூட வந்து 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும். நமக்கு வந்து வெஜிடபிள் புலாவ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லாவே வந்து சூப்பராக ஈஸியாக வெஜிடபிள் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒன்ஸ் வந்து நீங்கள் கலந்து விட்டுங்க, அவ்வளோதான். நம்முடைய சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியான வெஜ் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கிட்ஸுக்கு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இல்லை நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க சீக்கிரமாக அது வந்து செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னாலும் இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி அண்ட் பை பை.